ஆ. இதுல ஆ. எல்ஐசில நிறைய விஷயம், நிறைய பாலிசிஸ் இருக்குன்னா, இதுல வந்து சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படினால நம்ம ஒரு ஒரு பணத்தை மொத்தமாவும் போட்டுட்டு, நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் நம்மளோட டெபாசிட் மாதிரியும் போட்டு வச்சுக்கிட்டு, ஓ, அப்படி இருக்கா? அப்படியே சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படியும் நம்ம போட்டுக்கலாம். இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டலாம். இல்லனா இசிஎஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம மாசம் மாசம் இந்த டூ வீலர் அப்படிலாம் இருக்கு இல்லையா? நம்ம போட்டு ஆமா. ஆ, ஆ. இந்த மாதிரியும் நம்ம போட்டு நம்மளுடைய பேங்க்ல இருந்து டெபிட் பண்ணிப்பாங்க. அப்படியும் நிறைய விஷயங்கள் இதுல நம்ம செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்பல்லாம். நிறைய பேர் இப்ப கொஞ்சம் இப்ப இந்த பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்த்தவா, பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆகிறவெல்லாம் எதுல அவங்களுடைய பிஎஃப் கிராஜுட்டிய எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாம இருப்பா. ஆமா. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கும். ஆமாண்ணா. அவளுக்கு வந்து இந்த சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் இல்ல? ஆமாண்ணா. 10 இப்ப 1 கோடி, 10 லட்சம், 20 லட்சம்லாம் சர்வசாதாரணமா கொண்டு வந்து உள்ள போட்டுடுவா. சூப்பர். இப்ப மினிமம் எவ்வளவு போடலாம் கொஞ்சம்? மினிமம் வந்து நமக்கு 1 லட்சம் ரூபாயில இருந்து போடலாம். இன்னும் ஒரு பாலிசி வந்து 50,000 ரூபாயில இருந்து கூட நம்ம போட்டுக்கலாம். இப்ப இதுல எல்ஐசில போடல, இப்ப சில நேரங்கள்ல பேங்க்ல இத்தனை லட்சத்துக்கு மேலன்னா டாக்ஸ் பிடிப்பா. ஆமா. எல்ஐசில அப்படி இருக்கா? அப்படி டாக்ஸ் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எவ்வளவு நாளும் சீலிங்கே கிடையாது. ஏமாங்க. ஃப்ரீ தான். டாக்ஸ் ஃப்ரீ தான். நம்மளுடைய மெச்சூரிட்டிக்கு வந்து அண்டர் இன்கம் டாக்ஸ் செக்ஷன் வந்து 10D. ஓ, சரி. அந்த அந்த செக்ஷனுக்கு 10D மூலமா நமக்கு கொடுப்பா. இன்கம் டாக்ஸ் 80Cயும் டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டிக்கு இன்கம் டாக்ஸ் 10Dயும் நமக்கு கொடுக்குறா. அதுல நம்ம அந்த ஃபார்ம் எதுவும் ஃபில்அப் பண்ணி தரணுமா கொஞ்சம்? அதெல்லாம் நாங்க டாக்குமெண்ட்ல அவங்க சைன் பண்றா இல்லையா, அதுலயுமே இன்க்ளூடட், எல்லாமே அதுல இன்க்ளூடட் ஆயிடும். இப்ப நீங்க வந்து அப்படி எதுவுமே தெரியாதவங்க வந்தா கூட நீங்க கைட் பண்ணிடுவீங்க இல்ல பங்கஜம்? ஆமா, கைட் பண்ணிடுவோம். அவங்களும் கேட்பா, நாங்களும் எல்ஐசி ஏஜென்ட் அழகா கைட் பண்ணுவா. பத்தாக்குறைக்கு இன்சூரன்ஸ் நீங்க கன்சர்னுக்கு போனா கூட இப்ப அழகா ஆன்லைன்லயே இப்ப ஓபன் பண்ணா அழகா வந்துடுவேனா, எல்லாமே வந்துடுது. ஈவன் பாலிசி முதல் கொண்டு நீங்க ஒரு சின்ன உங்களுடைய நேமு, உங்களுடைய ஏஜ் போட்டாலே 25 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன அமௌண்ட் வரும் முதல் கொண்டு வந்துரும். லோன் எவ்வளவு வரும் வரும், மெச்சூரிட்டி எல்லாமே வந்துரும். நீங்க கஷ்டமே பட முன்னையாவது எவ்வளவு வருதுன்றது லேட்டரான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவா. உங்களுடைய நேமு, உங்களுடைய பாலிசி நம்பர் போட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னாலே 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளவு லோன் எடுத்துக்கலாம், 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு லோன் எடுத்துக்கலாம், உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு எவ்வளவு மெச்சூரிட்டி அமௌண்ட் வரப்போகுது, எல்லாமே டீடைலா வந்துரும். சூப்பர். இப்ப நமக்கு கால அவகாசம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. வேற என்னென்ன பெனிஃபிட்டான பாலிசிஸ் இருக்கு பங்கஜம்? நிறைய. இப்ப ஜீவன் ஆனந்த் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, வாழும் போதும் வாழ்க்கைக்கு சொல்லி சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா. ஆனந்த்னு ஒரு ஸ்கீம்னா சூப்பரான ஸ்கீம் அது. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, ஒரு 16 வருஷம் கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். 16 வருஷம் கழிச்சு அந்த ஜீவன் ஆனந்த் ஸ்கீம் எடுக்கிறானா, அந்த 16 வருஷம் கழிச்சு அவ கட்டுறோட அமௌண்ட் முடிஞ்சிரும், அவளுக்கு மெச்சூரிட்டி வந்துரும். சூப்பர். அமௌண்ட் வந்துரும். ஆனா அதுக்கப்புறம் அவ எல்ஐசி கட்ட போறதே கிடையாது. ஆனா அவளுக்கு 100 வயசு வரைக்கும் எல்ஐசி சீல் கொடுத்திருக்கு. சூப்பர். 100 வயசுல அவ இன்சூர் பண்ணிருக்கா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்சூர் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 100 வயசுல மறுபடியும் ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். சூப்பர். டபுள் பெனிஃபிட். ஆமா, அதுதான் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகுன்னு சொல்றது அந்த ஜீவன் ஆனந்த். அத வச்சுதான் அது வந்தது என் பங்கஜம். அதனாலதான் அந்த லோகோவே அதுக்கு கொடுத்தது. அதனாலதான் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் சொன்னதே அந்த ஜீவன் தான். அவங்க கட்டவே போறது இல்ல. ஆனா அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அவங்களுக்கு உண்டு. பணம் வேணும்னாலும் எனக்கு நான் 100 வயசு வரைக்கும் நான் ஏன் வெயிட் பண்ணணும், எனக்கு 75 வயசுல ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது, அப்ப எனக்கு பணம் தேவைப்படுமேனா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட் வந்து. சூப்பர். கேட்டீங்கன்னா அவங்க within 3 to 4 daysல உங்க அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுவா. இதுல இந்த பாலிசி முடியல நம்ம பணத்தை வாங்குறதுலாம் ரொம்ப ஈஸி தான். பெரிய ப்ராசஸ்லாம் இல்ல என் பங்கஜம். ரொம்ப டெட் ஈஸி ஆயிடுச்சு. நான் 3 to 4 daysலயே நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணிடுவாங்க. முன்னெல்லாவது செக் கொடுப்பா, அதெல்லாம் அப்படி கிடையாது. இம்மிடியட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் நம்ம அக்கவுண்ட்டுக்கு. ஆனா என்னன்னா அவங்க அக்கவுண்ட்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பை சான்ஸ் ஆயிட்டாங்கன்னா நாமினி அக்கவுண்ட்டை கொண்டு போய் கொடுக்கும். சூப்பர். அதுதான் முறை, ப்ரொசீஜர். ரைட். இதுதான் முறை. இன்னொன்னு வந்து ஜீவன் லேப்னு ஒரு ஸ்கீம் இப்ப ரொம்ப ஸ்பீடா போய்கிட்டு இருக்கானா அந்த. அது சொல்லுங்க கொஞ்சம் எல்லாரும் கேட்பா தானே. ஆமா, அது மினிமம் வந்து 8 வயசுல இருந்து யார் வேணாலும் போடலாம்.
ஆ. வயசுல இருந்தே அது யார் வேணாலும் போடலாம். இப்போ ஒரு 16 வருஷம் ஸ்கீம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் சரி. கட்டினா போதும். ஓ! ஆமா. வெறும் 10 வருஷம் அவங்க கட்டிட்டு, அவங்களோட 16வது வருஷம்ல அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைச்சிரும். ஆ, சூப்பர். ஆ. அதே மாரி 21 வருஷம் நீங்க எடுத்தீங்கன்னா, 15 வருஷம் கட்டினா போதும். ஆ, அந்த ஃபுல் அமௌண்ட் வந்துரும். 25 வருஷம் நீங்க ஸ்கீம் எடுத்தீங்கன்னா, 16 வருஷம் கட்டினா போதும். சூப்பர். ஆ. நல்ல ஸ்கீமு. இதுல வந்து எல்லா விதமான பெனிஃபிட், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் உண்டு. எல்லாம் கவரேஜ் ஆகுது அதுல. எல்லாமே இதுல உண்டு. இது ஆக்சிடென்டல் பெனிஃபிட் வந்து, அப்புறம் வந்து டிசேபிலிட்டி பெனிஃபிட்டும் இதுல குடுக்குறாங்க. இப்ப திடீர்னு நம்ம கத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்ம உடம்புக்கு ஏதோ கால்ல ஏதோ இப்ப ப்ராப்ளம் ஒரு ஆ. ஆக்சிடென்ட்னா அந்த டைம்ல கட்டாம இருக்கா பாத்தீங்களா? ஆமா. அப்போ ஆ. வந்து அவங்க வந்து நீங்க கட்டலனாலும் பரவாயில்ல. உங்க பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கும். சூப்பர். ஆ. பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கும். அதுதான் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர்னு சொல்லி குடுப்பா. சூப்பர், சூப்பர் போங்க. லோன் எடுத்துக்கலாம். பிரீமியர் வெய்வர் பெனிஃபிட். ஏன்னா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு குடுக்குறோம் இல்லையா? 8 வயசுல இருந்து சின்ன குழந்தைங்களுக்கு குடுக்குறோம் இந்த ஸ்கீம. ஆமா, ஆமா. குடுக்கும் பொழுது அவாளுக்கும் அவங்க அப்பாவுக்கு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதுதான் பிரீமியர் வெய்வர் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. ஓ! அந்த டைம்லயும் அந்த பாலிசி லைவ்ல இருக்கும். சூப்பர், சூப்பர் போங்க. ஆக்சிடென்ட் இருக்கு, டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் இருக்கு, டேர்ம் ரைடர் இருக்கு, எல்லாமே கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். இந்த ஒரு ஸ்கீம்ல எல்லாமே இருக்கு. ஓ! நாமினேட் இப்போ வந்து சின்ன வயசுல வந்து 8 வயசுல வந்து அப்பா அம்மா நாமினேஷன் இருப்பாங்க. ஒரு 25 வயசுன்னும் போது அவங்க ஹஸ்பண்ட கூட நாமினேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். நம்ம எப்ப வேணாலும் நாமினி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஆ. இது அசைன்மெண்டாவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சூப்பர். பாலிசியை அசைன்மெண்டா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாலிசி. எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லோன் எடுத்துக்கலாம். இது மாதிரி சூப்பர். இப்போ சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறா இல்லையா? அது பென்ஷனா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஆ. இப்ப இன்னைக்கு நம்ம சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அமௌண்ட் ஒரு 10 லட்ச ரூபா போடுறோம்னா அடுத்த மாசத்துல இருந்தே அது பென்ஷனா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் போங்க. ஆ. கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எவ்ரி குவார்டர்லியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.